பண்ண போகிற டாபிக் வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி. அதில் காம்பவுண்ட்ஸ் வந்து எந்த கேட்டகரியில் வந்து உழுது, அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட்னா என்ன? காம்பவுண்ட்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து 2, 3 எலமெண்ட்ஸ் சேர்ந்து ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் அப்படின்னுவாங்க. உங்களுக்கு எலமெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா, நான் வந்து பீரியாடிக் டேபிள் பற்றி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை போய் பாருங்க. அப்புறம் அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் வந்து 1 இல்லை 2 சேர்ந்து வந்து காம்பவுண்ட்ஸாக மாறிடும். இப்போ இது எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி துறையில் வந்து வருது. இப்போ இந்த கெமிஸ்ட்ரி துறையில் நீங்கள் ரெண்டாக உடைச்சிங்க அப்படின்னா, ஒன்று வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் வந்து உடைச்சிடலாம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் வந்து பிஹேவியர் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வேறு. அதனால் அதை வந்து இது கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பேர் கொடுத்தாலும் வந்து அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்றது உங்களால் சொல்ல முடியும். அதை நம்ம எப்படின்றது பார்ப்போம். இப்போ ஒரு 4 எலமெண்ட் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன்.